ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹ. வணக்கம். இந்த 2026 மார்ச் ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சொல்லணும். எப்படின்னா, நிறைய பேர் உண்மையான ஜோதிடர் யாரு சார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு ஜாதகம் கொடுக்கும்போது அவர் உங்க லக்னம் என்னன்னுட்டு கண்டுபிடிச்சு உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே அவர் சொல்லணும். எல்லாமே இல்ல, சில கொஞ்சம் ஒரு உங்க லைஃப்ல நடக்கிற இவெண்ட்ஸ் சொல்லி உங்க லக்னம் என்ன லக்னம் உங்களோடது அது கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் எப்பவுமே சரியா இருக்காது. ரெண்டாவது நம்ம பாஸ்ட் சொல்றவருக்கு நம்ம ஃபியூச்சர் சொல்ற ஒரு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி நாமே அவர் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அவர் பூஜை பத்தி சொல்லும்போது, ரெமெடிஸ் பத்தி சொல்லும்போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இருக்கிற அந்த ரெமெடிஸ் தான் சொல்லணும். எப்படின்னா, ஜபம், மந்திர ஜபம், தானங்களை பத்தி. ஸோ அது விட்டுட்டு ஜோதிடத்துல இல்லாத தோஷங்களை பத்தி, கால சர்ப்ப தோஷம், என்னென்ன தோஷங்கள் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. நியூமராலஜி படி, டேரோட் கார்டு, இது எல்லாமே ஜோதிடம் கிடையாது. அதே மாதிரி காஸ்ட்லியான பூஜைகள் எல்லாம் நம்ம ஜோதிடத்துல இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாராலையும் நம்ம தலையெடுத்த மாற்ற முடியாது. ஸோ இப்போ நான் கோடீஸ்வரர் ஆகணும், நான் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகணும், இதெல்லாம் ஏதாவது பூஜை பண்ண நடக்குமான்னு கேட்பாங்க. அது அப்படியெல்லாம் நடக்காது. உங்க ஜாதகத்துல இருந்தா மட்டும் நடக்கும். அந்த டெஸ்டினியை நாம அக்செப்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி நாம பண்றதுக்கு அவர் நம்ம தயார் பண்ணணும். யாரு? அஸ்ட்ராலஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க உண்மையான ஜோதிடத்தை யார் இருக்காங்களோ அவர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்கலா ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுன்னா ஒரு ஈஸி கிடையாது, ரொம்ப டைம் வேணும். ஸோ ராசியிலேருந்து, லக்னத்திலேருந்து, பாத லக்னத்திலேருந்து, ஸோ நிறைய தசைகள் இருக்கு. சில பேருக்கு விம்சோத்திரி தசை மட்டும்தான் தெரியும். ஆனா இங்க 48 தசை பீரியட்ஸ் இருக்கு. யோகினி தசை, சர தசை நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி கைரேகையும் பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. மகர ராசி 2026 மார்ச் மாதத்துல இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, என்னென்ன நடக்கிற சான்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் த்விதீய பாவத்துல இருக்கிற கிரகங்கள். இந்த த்விதீய பாவத்துல 2வது வீட்டுல இருக்கிற கிரகங்களை பார்த்தா ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பிரச்சனை. ஏதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம், சண்டே வரலாம், ஃபைனான்சியல் லாஸ். லாபம் வரும், ஆனா லாஸ் அதிகமா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஜாகிரதை இருங்க. இப்ப என்னென்ன ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க, அந்த பிசினஸ், இந்த பிசினஸ் பணம் போடுங்க, அந்த பிசினஸ் பணம் போடுங்க. போடாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி பிசினஸ் பண்ணுங்க. ஸோ ஜாகிரதை இருக்கணும். 2வது வீட்டுல இருக்கிற கிரகங்களை பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் இருக்கு. நல்ல சம்பந்தம் கிடைக்கலாம். எப்போ பார்த்துட்டு போயிருப்பாங்க, அந்த மறுபடியும் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சான்சஸ், ரிட்டர்ன் வர்ற சான்சஸ் இருக்கு. என்கேஜ்மெண்ட் சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி பிரச்சனையிலே இருந்தா அந்த மேரிட்டல் லைஃப் சரியாக சான்சஸ் இருக்கு. ஆனா சில பேருக்கு மேரிட்டல் லைஃப் இஷ்யூஸ் வரும் பிகாஸ் ஆஃப் த 8th பிளேஸ்மெண்ட் ஆஃப் த கேத்து. கேத்துனாலே கண்டிப்பா பிரச்சனைகள் வர்ற சான்சஸ் இருக்கு. ஜாகிரதை இருங்க. மகர ராசியில பிறந்தவருக்கு 3rd ஹவுஸ்ல இருக்கிற பிளானட்ஸ் பார்த்தா ஒரு ஜெர்னில இருந்து உங்களுக்கு பணம் வரலாம். கடன் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வர சான்சஸ் இருக்கு. சில பேர் இந்த கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார் சொல்லுவாங்க. லக்ஷ்மி ஜபம் யூஸ்வலா சொல்றேன். ஆனா நம்ம யோசிக்கணும், பிளான் பண்ணணும். இப்போ கடவுள் நமக்கு மூளை கொடுத்திருக்க, எப்படி எதுக்கு யோசிங்க. விசக்ஷண ஞானம், உங்கள் அனலிட்டிக்கல் நாலேஜ், உங்கள் ஃபியூச்சர் பத்தி நீங்க யோசிக்கிறதா, உங்களுக்கு மூளை இருக்கு, அந்த நாலேஜ் இருக்கு, அதை யூஸ் பண்ணீங்க. சும்மா கோவிலுக்கு போனா, சும்மா நீங்க ரெமெடிஸ் பண்ணா அது சரியாகாது. ஸோ கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஜாப்ல மிகப்பெரிய ப்ரோக்ரஸ் நீங்க பார்ப்பீங்க இந்த மகர ராசியில பிறந்தவர். அதுக்கப்புறம் புதுசான ஜாப் கிடைக்கலாம். டிரான்ஸ்ஃபருக்கு யார் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. ப்ரொமோஷனுக்காக யார் ட்ரை பண்ணிருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்திலுமே கரியர் ரிலேட்டட் ரொம்ப பிரமாதமா இருக்கு இது எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி கரியர்ல மிகப்பெரிய ப்ரோக்ரஸ் இந்த மகர ராசியில பிறந்தவர் பார்ப்பாங்க. ஆனா ஹெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஜாகிரதையா இருங்க. சரி பண்ணிக்கலாம். ஓவர் திங்கிங் இருக்கு, அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யாரோ இந்த தூரமா இருப்பாங்க. ஒரு மறுபடியும் நீங்க பேசுற சான்சஸ், காம்ப்ரமைசிங் சான்சஸ் இருக்கு. ஸோ பிசினஸ் பண்றவருக்கு ரொம்ப லாபம் இருக்கு, அதிகமான ப்ரோக்ரஸ், சக்சஸ் இருக்கு.
இந்த மாதத்துல ரொம்ப ப்ரோக்ரஸ். நீங்க ஃபுட் ரிலேட்டட், கிளாத்ஸ் ரிலேட்டட், ஹோட்டல்ஸ் ரிலேட்டட், ரெஸ்டாரண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றது எல்லாருக்குமே இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி.